அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 3D மாடலிங்கில் இருக்க லாஃப்ட் அண்ட் ஸ்வீப் கமெண்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ், அதுக்கு UN இங்கே மில்லிமீட்டர் செட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது லிமிட்ஸ், LIM லிமிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. 0,0 என்டர். 420,297 என்டர். இப்போ ஸ்னாப் செட்டிங்கில் டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன், ஆல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 3D மாடலிங் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரஃபாக ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேஸ் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் 90 டிகிரிக்கு. இங்கே ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிக்கணும், Ctrl F8 ஆர்த்தோ மோட ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ அந்த லைனில் எட்ஜ் பாயிண்டில் நான் ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை நான் எரேஸ் பண்ணிடுறேன், அதாவது டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம லாஃப்ட் கமாண்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். டாப்பில் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு தான் இந்த லைன் ட்ரா பண்ணி நான் அதில் மேலே ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ லாஃப்ட் கமாண்ட். இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் இந்த சர்க்கிளையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா லாஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் இப்போ ஒயர் ஃப்ரேமில் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரியலிஸ்டிக் மாற்றுறோம். பார்த்திங்கன்னா 3Dயில் இப்போ இருக்குது, நம்மளுக்கு லாஃப்ட்டு கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இதே நம்ம பக்கத்தில் நான் ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் பண்ணியிருக்கேன், அதாவது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. நாம் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி அது மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும், சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாலிகன் இன்ஸ்கிரைப்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூவ் பண்ணுறேன், M கொடுத்து மூவ் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதோட பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நாம் இங்கே ஒரு லாஃப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலிகனில் நம்மளுக்கு ஒரு லாஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ரியலிஸ்டிக்கில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது சர்க்கிளில் ட்ரா பண்ணது, இது பாலிகனில் ட்ரா பண்ணது. இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன், டெலீட். ஓகே, அடுத்தது ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைன், நான் லைனுக்கு எந்த டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் ரஃபாக தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது எதாவது டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ SP லைன் கிரியேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு SP லைன் க்ரியேட் பண்ணி அதை நான் லாஃப்ட் பண்ண போகிறேன். இப்போ எண்டு கொடுத்துட்றேன். ஓகே, கொஞ்சம் நான் அலைன் பண்ணிக்கிறேன் இந்த SP லைனை. ஓகே, இப்போ இதை நான் லாஃப்ட் பண்ணுறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், மேலே இருக்க சர்க்கிள். இப்போ
கைட் லைனை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா லாஃப்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது அந்த எஸ்பி லைனுக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு லாஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக வந்திருக்கும். ஓகே, இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வச்சுக்கிறேன். மறுபடியும் ரெக்டாங்கிள், பேஸ் பாயிண்ட், ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாலிகன் செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் இதே மாதிரி ஒரு எஸ்பி லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ எஸ்பி லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ லாஃப்ட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாலிகன், கைடு, இந்த கைட் லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த கைட் லைனுக்கு பேஸ் பண்ண மாதிரி ஒரு லாஃப்ட்டு க்ரியேட்டாக இருக்குது. இதுதான் சர்க்கிளில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும் ஹெக்ஸகனில் எஸ்பி லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக கிடச்சிருக்கு. சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரி. அடுத்து ஸ்வீப் பார்ப்போம். ஸ்வீப்புக்கு பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், ஜஸ்ட்டு ஹெலிக்ஸ் ட்ரா பண்ணி அதை ஸ்வீப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஷோ மெனு பாரை எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ட்ராவில் போயிட்டு நாம் ஹெலிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரேடியஸ் இல்லைனா டயாமீட்டர் மென்ஷன் பண்ணணும். நான் வந்து 100 கொடுத்துக்கிறேன். என்டர். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை தி டாப் ரேடியஸும் கேட்டிருக்காங்க. டாப் ரேடியஸும் நான் 100 கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஹைட்டு, இது மொத்த ஹைட்டு எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் டேர்ன்ஸ் வந்து எவ்வளோ டேர்ன்ஸ் நம்மளுக்கு வேணும்னு கேட்குறாங்க. நான் 50 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு இப்போ வந்து ஹைட்டு 500 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் பக்கத்துலேயே இன்னொன்று. ஏன்னா நம்ம சர்க்கிளில் ஒரு தடவை க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாலிகன், அடுத்தது ஸ்கொயரை பேஸ் பண்ணி நம்ம ஸ்வீப் கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 3 இது நான் டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் நாம் ஸ்பெஷலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் பாலிகனை பார்ப்போம். இப்போ நான் சின்னதாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஸ்வீப் க்ரியேட் ஆகணுன்றதுக்காக நான் சின்னதாக ட்ரா பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலிகனில் அந்த ஸ்வீப்பு க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது சாலிடாக இருக்குது. முன்னாடி நம்மளுக்கு என்டிட்டியாக இருந்தது, இப்போ நம்மளுக்கு சாலிடாக க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது பாலிகன் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நான் 2D ஒயர் ஃப்ரேம் வைக்கிறேன். எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் உள்ள. இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ ரியலிஸ்டிக்ஸ் வைக்கிறேன். ஓகே, அடுத்து நான் சர்க்கிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள்.
இப்போ இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இது ஸ்வீப் ஆக போகுது. முன்னாடி பாலிகன், இப்போ சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்வீப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. இது சர்க்கிளாக இருக்குது, சிலிண்டராக க்ரியேட் ஆகிருக்கு, சிலிண்டர் ராடு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. சின்னதாக நம்ம கொஞ்சம் பெருசாக ட்ராப் பண்ணால் நமக்கு பெரிய ஹெலிக்ஸ் கிடைக்கும். சின்னதாக நம்ம க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கிடைக்கும். இப்போ நான் ஸ்கொயர் நான் ட்ரா பண்ண போகிறேன். சின்னதாக நான் ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஸ்வீப் க்ரியேட் ஆக போகுது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கொயராக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்வீப்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒவ்வொன்றுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பாலிகன், செகண்ட் சர்க்கிள், தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். இப்போ லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்வீப் க்ரியேட் ஆக போகுது. ஒரு ஷாஃப்ட் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆக போகுது. ஜஸ்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த லைனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்வீப்பு க்ரியேட் ஆக போகுது. பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு, சிலிண்டர் ராடு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ராடு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்வீப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்வீப் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம ட்ரா பண்ணலாம். ஸ்பேஸ் கொடுத்தா தான் இது கரெக்டாக க்ரியேட் ஆகும், இல்லைன்னா எரர் காட்டும். அதுக்கு தான் நம்ம அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்வீப் க்ரியேட் ஆக போகுது. அப்படியே பாம்பு மாதிரி ஸ்வீப் க்ரியேட் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்வீப்பு லாஃப்ட் கமாண்டை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.